தேர்தலின் போது 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து சாராயம் கொடுத்து பிரியாணி கொடுத்து ஓட்டு கேட்கிற திருட்டு திராவிட கூட்டங்களே எங்கிருந்தாலும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஐயா, திமுகவை சார்ந்த எம்எல்ஏ எம்பிக்களே மந்திரிகளே, திமுகவில் நாங்கள் தான் பெரிய புடுங்கிகள் என்று பீத்திக் கொண்டிருக்கிற இவர்களே, உங்கள் காவல்துறையை சார்ந்த உளவுத்துறையிடம் கேட்டு பாருங்கள். இங்கு கூடியிருக்கிற மான தமிழர்கள் ஒரு நாள் வருமானத்தை விட்டு கூடினார்கள். இவர்கள் சாதிக்காக கூடவில்லை, எந்த ஒரு மதத்திற்காக கூடவில்லை, சாராயத்திற்காக, பிரியாணிக்காக, குவார்டர் பாட்டலுக்காக, இலவச வேட்டி சேலைக்காக, மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய பிச்சை காசுகளுக்காக கூடவில்லை. நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இன அடையாளத்தில் கூடி நிற்கிறான். நீ வெற்றி பெறல, ஏமாற்றி புடுங்கி இருக்கிற திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், பாஜகவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் நாங்கள் நேரடி சவால். நாம் தமிழர் கட்சி விடுது. நீங்கள் சரியான நடுநிலையாளராக இருந்தால் எதிர்வரக்கூடிய 2024 தேர்தலிலே ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் எங்களை போன்ற ஆண்மையுள்ள கட்சியாக தலிச்சு நில்லு. நீ தான் பெரிய கட்சியாச்சே தமிழ்நாட்டில். திமுக தான் நீ பெரிய கட்சியாச்சே, அதிமுக தான் நீ யாருக்கு அடிமை இல்லையே, நீ பெரிய ஆளாச்சே. தனிச்சு நாம் தமிழர் கட்சியில நீ நில்லு. நாம் தமிழர் கட்சியை போல நீ தனிச்சு நில்லு. சரிவாதி பெண்ணுக்கு கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான்டா. நீ என்ன பெண்ணால வழிநடத்தப்பட்ட செயலலிதானால கொடுக்க முடியல பெண்ணுக்கான சம உரிமையை? பெரியாரை பேசுற, அண்ணாவை பேசுற, ஒன்னால கொடுக்க முடியல, திமுக கொடுக்க முடியல பெண்களுக்கான சம உரிமையை? இந்த மண்ணிலே உடலில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தவன் சிவன் என்றால், தமிழ் மண்ணில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்த மகத்தானவன் செந்தமிழன் சீமான் தான். நாங்க ஏதோ கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், அதையே புடிச்சு தொங்குறது. கூடி நிற்கிற கூட்டம் முடிவு செய்து விட்டது. நீ என்ன விமர்சனம் செய்தாலும் எங்கள் காலில் ஒட்டி இருக்கிற மண்ணுக்கு சமம் அது. இப்ப நாங்க முடிவெடுத்து சொல்றோம், இப்ப முடிவெடுத்து இந்த இடத்துல நாங்க பதிவு செய்யறோம். எத்தனை நாய்கள் குறைத்தாலும், சேற்றினை வாரி இறைத்தாலும் செந்தமிழன் சீமான் தான் தலைவனடா. இதில் பெருமை கொள்பவன் தமிழனடா. அவன் ஒருத்தன் தான், வேற யாரும் இல்ல. இவனெல்லாம் ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் தன்னுடைய சாதிக்காகவும் மதத்திற்காகவும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் உங்களை அடகு வைத்து விடுவான். உங்களுக்காக உண்மையாக இருக்க மாட்டான். கட்சி தொடங்கி 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரை கூடியிருக்கிற தம்பி தங்கைகளை எந்த ஒரு சீட்டுக்காகவும் கோடிகளுக்காகவும் அடமானம் வைக்காத ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் தான். பாரு, மழை பெய்யுது. இதே திமுகவிலையோ அதிமுகவிலையோ பிஜேபியிலையோ காங்கிரஸ்லயோ நீ ஒரு ஆள் 5000 ரூபாய் கொடுத்து கூட்டி வந்திருந்தாலும் இந்நேரம் எங்க கடையில் போய் நின்றுப்பான், கருணாநிதி கடையில் போய் நின்றுப்பான். ஆனா இங்க எவனாவது நடந்திருக்கான் பாரு. எத்தனை பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், எங்கள் மழலை செல்வங்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், பெரியவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அண்ணன் தம்பிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள்.